கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே என்னுடைய சித்தியினுடைய ஞாபகம் தான் எனக்கு வரும். ஏன்னா என்னுடைய சித்தி வந்து தீவிரமான முருக பக்தி. அவங்க கிருத்திகை அப்படின்னு தெரிஞ்சாலே அன்னைக்கு காலையில இருந்தே தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு கிருத்திகைன்னா காலையிலேயே தலை குளிச்சுடுவாங்க. அது எப்படி தான் உங்களுக்கு தெரிய வருமோ தெரியல. கேலண்டர் பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கிற விஷயமும் இருக்குது. அப்படியே மறந்துட்டாலும் பக்கத்தில் யாராவது சொல்லுவாங்க, இன்றைக்கி கிருத்திகை அதனால் நான் காயெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து கோவில், எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் கோவில் இருந்தது. அன்றைக்கி முருகன் பாட்டு போட்டுருவாங்க. இன்றைக்கினா முருகன் பாட்டு போட்டிருக்காங்க கோயிலில் அப்படின்னு கேட்கணுன்றதுக்காகவே கோயிலுக்கு போயிட்டு அங்கே போர்டில் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து இன்னைக்கு கிருத்திகை அப்படின்னு நினச்சிப்பாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி சித்தி வந்து தீவிரமான முருக பக்தை.